ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சாவது இடத்துல 2004ல் ரிலீஸ் ஆன டாக். IMDbலேருந்து படத்துக்கு 4.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ டிஸ்கவரி தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் பைக் ரேஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் 2 கேங் இருப்பாங்க. இந்த 2 கேங்கில் ஒரு கேங்கில் தான் நம்ம ஹீரோ இருப்பார். நம்ம ஹீரோ வந்து இன்னொரு கேங்கை சேர்ந்த ஒருத்தனை வந்து சாவடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நான் அவனை சாவடிக்கல அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த 2 கேங்குக்கும் நடுவில் எந்த மாதிரியான சண்டைகள், ரேசிங்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. படத்தை வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. பட் படத்துல அந்த ரேசிங் விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பிலோ ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படம். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல டிஸ்கவரி தமிழ்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. 4வது இடத்துல 2002ல் ரிலீஸ் ஆன த டச். IMDbலேருந்து படத்துக்கு 4.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்டான ஒரு ட்ரெஷரை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அது எடுக்கிறதுக்கான அந்த ஒரு வித்தை வந்து இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய தம்பியை வந்து கிட்னாப்பர்ஸ் கடத்திட்டு போயிட்டு அவனை வச்சு அந்த ட்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை காப்பாற்றுறதுக்காக, தன்னுடைய தம்பியும் அந்த ட்ரெஷரையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் இப்போ களத்தில் இறங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு நல்ல கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே படத்தில் உண்மையிலேயே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக சூப்பராகவே படத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ ரீசெண்டாக தான் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 3வது இடத்துல 2024ல் ரிலீஸ் ஆன ஆஸ்ரெல். IMDbலேருந்து படத்துக்கு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பலி கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை இவங்க பார்த்தீங்கன்னா கடத்திடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி முழுக்கவே கொஞ்சம் ஹாரர் டைப்பில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினா நம்ம சமாரா வீவிங் தான் நடிச்சிருக்காங்க. சமாரா வீவிங்கோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில் வேற லெவலில் இருந்தது. அவங்களுக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். 2வது இடத்துல 2022ல் ரிலீஸ் ஆன புட்சர்ஸ் கிராசிங். IMDbலேருந்து படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ புக் மை ஷோ ஆப்பில் தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. படத்தில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன், அதான் ஒரு டீனேஜ் பையன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹண்டிங் மாதிரி போவாங்க. அப்படி போகிற இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் அரங்கேற ஆரம்பிச்சுது, அதான் இந்த படத்தோட ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ட்ரமேட்டிக்காக தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் படத்தில் நடிச்சிருக்கிறவங்களோட ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருந்தது. படத்துடைய சினிமாட்டோகிராஃபிலாம் செம்ம டாப் நாச்சாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கோலஸ் கேஜ்க்காகவே இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். இந்த படம் இப்போ புக் மை ஷோ ஆப்பில் தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 1 இடத்துல 2024ல் ரிலீஸ் ஆன த கில்லர்ஸ் கேம். IMDbலேருந்து 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் விட்டுருக்காங்க.
இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துல ஹீரோவா நம்ம பட்டிஸ்டா தான் இருப்பாரு. நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அவரே போட்டு தள்ளிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவ சாகடிக்கிறதுக்காக நெறைய பேரு வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசாசினா இருப்பாரு. அதனால நம்ம ஹீரோவ போட்டு தள்றதுக்கு நெறைய பேர் வராங்க. அண்ட் இவரு தன்ன சாகடிக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு. இதெல்லாம் இவரு ஏன் பண்றாரு? எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீசன்லாம் என்னென்ன? அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மோர் ஓவர் மூவி ஃபுல்லாவே செம்ம ஆக்ஷன் அண்ட் காமெடி கலந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லா பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்கா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். படத்த சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படத்த இப்ப தமிழ் டப்பிங்ல Amazon Prime Videoல விட்டுருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள பார்த்துருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நெறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.